ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான Arduino ப்ராஜெக்ட் தான் செய்ய போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமிடிட்டி சென்சாரையும் எல்சிடி டிஸ்பிளேயும் வச்சு ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் மானிட்டரிங் சிஸ்டம் தான் ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோக்கு லைக் போட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு என்னென்னலாம் தேவைன்னா, ஒரு Arduino Uno, அப்புறம் 16x2 எல்சிடி டிஸ்பிளே, அதுக்கப்புறம் DST11 சென்சார், அப்புறம் கொஞ்சம் ஜம்பர் கேபிள்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ என் கையில் இருக்க எல்சிடி டிஸ்பிளேல I2C போர்டு கனெக்ட் பண்ணியே இருக்கு. I2C போர்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, எல்சிடி டிஸ்பிளேல 16 பின் கனெக்ஷன் இருக்கும் நம்ம I2C போர்டு யூஸ் பண்ணாமல். அதுவே I2C போர்டு யூஸ் பண்ணோன்னா 4 பின் கனெக்ஷனாக இருக்கும். அதில் என்னென்ன பின் இருக்குன்னா, கிரவுண்டு, VCC, அதே மாதிரி சீரியல் டேட்டா, சீரியல் கிளாக், மொத்தமே 4 பின் தான் இருக்குது. இப்போ அந்த 4 பின்னையும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். I2C போர்டில் இருக்க VCCயை Arduino போர்டோட 5 வோல்ட்லையும், கிரவுண்டு பின்னை கிரவுண்டுலையும், சீரியல் டேட்டாவை A4 பின்லையும், சீரியல் கிளாக்கை A5 பின்லையும் கரெக்டாக கொடுக்கணும். இப்போ DHT11 சென்சாரில் நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம். அதில் வெறும் 3 பின் தான் இருக்கும். VCC, கிரவுண்டு, டேட்டா. VCC Arduino போர்டில் இருக்க 5 வோல்ட்லையும், கிரவுண்டு Arduino போர்டில் இருக்க கிரவுண்ட்லையும் கொடுத்துருங்க. இப்போ இந்த டேட்டா பின் என்ன பண்ணுறீங்கன்னா, டேட்டா பின்னை Arduino போர்டோட 7th, அதாவது டிஜிட்டல் 7 D7 பின்னில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா கனெக்ஷன்ஸையும் முடிச்சிட்டோம். இனி Arduino போர்டுக்கு ப்ரோக்ராம் மட்டும் பண்ணோம்னா இந்த ப்ராஜெக்ட் சூப்பராக ஒர்க் ஆகும். இனி இப்போ வாங்க நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். இப்போ நான் Arduino IDE சாஃப்ட்வேரில் ப்ரோக்ராமை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த கோடிங்கும் அதே மாதிரி சர்க்யூட் டயக்ராமும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த ப்ரோக்ராமை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 லைப்ரரி நம்ம செக் பண்ணோம். ஒன்று லிக்விட் கிறிஸ்டல் I2Cன்ற லைப்ரரி இன்க்ளூட் பண்ணோம். அது லைப்ரரி மேனேஜரில் போய் நான் சர்ச் பண்ணுற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒன்று வரும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி DST118266ன்னு ஒரு லைப்ரரி இன்க்ளூட் பண்ணோம், அதுவும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்க்ளூட் பண்ணனால அது வந்து ரிமூவ்ன்ற மாதிரி காட்டுது. இப்போ நீங்கள் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ கோடு அப்லோட் ஆயிருச்சு. இப்போ நம்ம டிஸ்பிளேவை செக் பண்ணி பார்த்தோம்னா அதில் ஹியூமிடிட்டியும் டெம்பரேச்சரும் மானிட்டர் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்களே பாருங்கள், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஒருவேளை உங்களுக்கு டிஸ்பிளேல எதுவுமே தெரியாமல் பிளாங்காக தெரிஞ்சோ இல்லைனா பாக்ஸாக தெரிஞ்சுன்னா பின்னாடி I2C போர்டில் ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் இருக்கும். அதை லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு கரெக்டான டிஸ்பிளே ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு டெக்ஸ்ட் கொஞ்சம் கிளியராக தெரிய ஆரம்பிக்குது. உங்களுக்கு எந்த பொசிஷனில் டெக்ஸ்ட் கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த பொசிஷனில் வைக்கும்போது எனக்கு கரெக்டாக தெரியுது, அதனால நான் இந்த பொசிஷனில் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, எங்கள் வீட்டுக்கு வெளில நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ ஹியூமிடிட்டி 71%, அதே மாதிரி டெம்பரேச்சர் 28 டிகிரி செல்சியஸ் காட்டிட்டு இருக்கு. இப்போ நான் இதை எடுத்துகிட்டு போய் என் ரூமில் வைக்கிறேன். அப்போ எவ்வளோ காட்டுதுன்றது பாருங்க. இப்போ பாருங்க, இதை நான் என் ரூமில் வச்சிருக்கேன். அப்போ ஹியூமிடிட்டி வந்து 64% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரியாக ஏறி இருக்கு. இப்போ நான் இதுக்கு பக்கத்தில் ஒரு சால்ட்ரிங் எனக்கு கொண்டு போகிறேன் பாருங்க. டெம்பரேச்சர் அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகும், ஹியூமிடிட்டி அப்படியே டிராஸ்டிக்காக குறையும். இப்போ பார்த்தாலே தெரியும், டெம்பரேச்சர் வந்து 43 டிகிரி ஆயிடுச்சு, ஹியூமிடிட்டி 25%க்கு வந்துருச்சு. அப்போ இந்த ப்ராஜெக்ட் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இதில் என்ன பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.